நெருப்புள் இருந்து பிறந்த திரௌபதியின் வாழ்க்கை முழுவதுமே ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாகவே இருந்தது. பல கஷ்டங்களை எதிர்கொண்டாலும் அனைத்தையுமே வெற்றி கொண்டார். பெண் ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த முன்னுதாரணம் திரௌபதி. ஒரு பெண் 5 ஆண்களை கல்யாணம் செய்வது என்பது இலகுவான காரியம் இல்லை. இருந்த போதிலும் குந்தி மேல் கொண்ட மதிப்பால் பாண்டவர்கள் 5வரையும் கல்யாணம் செய்தார். விதியினால் இந்த கல்யாணத்தின் பிறகு அவர் தொடர் சவால்களை எதிர்கொண்டார். அர்ஜுனன் திரௌபதியை வென்றாலும் தனது 5 கணவர்களையும் சமமாகவே காதலித்தார். ஒருவர் மேல் கூடுதலாகவோ குறைவாகவோ காதல் கொள்ளவில்லை. அதேபோல் அனைவருடனும் சமமான நேரத்தையே செலவழித்தார். அஸ்தினாபுரம் வந்தபோது சொந்த உறவினர்களால் வெறுக்கப்பட்டார். பகடை ஆட்டத்தின் போது மிகவும் கேவலமாக அவமானப்பட்டார். பாண்டவர்களால் திரௌபதியை காப்பாற்ற முடியாமல் போனாலும் திரௌபதி பாண்டவர்களை அடிமை வாழ்க்கையில் இருந்து மிகவும் சாமர்த்தியமாக காப்பாற்றினார். பாண்டவர்கள் காட்டிற்கு செல்ல தயாரான போது தந்தையின் அரச மாளிகையில் இருப்பதை தவிர்த்து பாண்டவர்களுடன் சேர்ந்து காட்டுக்கு சென்றார். காட்டினில் 13 வருடம் கற்களிலும் மலைகளிலும் வெறும் காலுடன் நடந்தார். காட்டினில் இருந்தபோது அரக்கர்கள் மற்றும் சொந்த உறவினர்களிடமிருந்து பல கொலை தாக்குதல்கள், சதிகள் மற்றும் கடத்தல் முயற்சிகள் மத்தியில் வாழ்ந்தார். திரௌபதி பாண்டவர்கள் மேல் மிகுந்த அன்பு கொண்டவர். அவர்கள் வெளியில் சென்று வீடு வரும் வரை உண்ணாமல் உறங்காமல் தவம் இருப்பார். விராட நாட்டில் தலைமறைவாக இருந்தபோது விராட மன்னனின் மனைவிக்கு பணிபெண்ணாக இருந்தார். அந்த நாட்டின் தளபதி கீச்சகனால் அனைவருக்கும் முன்பாக சபையில் உதைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டார். பாண்டவர்களுக்காக அனைத்தையும் பொறுத்து கொண்டார் திரௌபதி. திரௌபதி தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு காரணமாக இருந்த துரியோதனன், துச்சாசனன், சகுனி, கர்ணன் கொல்லப்பட வேண்டும் என்று வேண்டினார். ஆனால் அவர் உண்மைக்கும் மன்னிக்கும் தன்மை கொண்டவர். தன்னை கடத்த முயன்ற ஜெயத்ரதனை பாண்டவர்கள் பிடித்தபோது அவனை மன்னித்து கொள்ளாமல் விட்டார். ஆனால் அதே ஜெயத்ரதனால் 13ஆம் நாள் போரில் திரௌபதிக்கு மிகவும் பிடித்தமான அபிமன்யு கொல்லப்பட்டார். அதேபோல் சகோதரர்கள் மற்றும் மகன்களை கொன்ற அஸ்வதாமனை மன்னித்தார். தந்தை, சகோதரர்கள், மகன்கள், உறவினர்கள் என அனைவரையும் குருஷேத்திர போரில் இழந்தார். அவரது அன்புக்குரிய அபிமன்யு மிகவும் கொடுமையாக கொல்லப்பட்டதை கண்டார். அன்புக்குரிய கிருஷ்ணர் உலகத்தை விட்டு செல்வதையும் கண்டார். பாண்டவர்கள் காட்டிற்கு சென்றபோது எப்படி அவர்களுடனே சென்றாரோ அதேபோல் சொர்க்கத்தை நோக்கிய கடைசி பயணமான மேருமலையின் ஏறு பயணத்தின் போது கூடவே சென்றார். மேருமலையில் இருந்து விழுந்து அவரின் இந்த பூமியின் அவதாரத்தை முடித்து கொண்டார். திரௌபதி பாண்டவர்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருந்தார். எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அவர்களை பிரியவில்லை. பொறாமையற்றவர், கோபம் கொள்ளாதவர், பொறுமையானவர், அடக்கமானவர், புத்தி கூர்மை கொண்டவர், உண்மையை எப்போதும் பேசுபவர், தர்மத்துக்காக எதையும் செய்ய துணிபவர். ஒருவர் தனது தவறை உணர்ந்தால் மன்னிக்கும் மனம் கொண்டவர், அவர்களிடமும் அன்பாக நடப்பவர். மகாபாரதத்தில் எந்தவிதமான தவறும் செய்யாத ஒரு சில கதாபாத்திரத்தில் பாஞ்சாலியும் ஒருவர். உலக வரலாற்றில் எத்தனையோ கதாபாத்திரம் இருந்தாலும் பாஞ்சாலி என்ற ஓர் கதாபாத்திரத்தை போல் எந்த ஓர் கதாபாத்திரமும் வரலாற்றில் இடம் பிடிக்கவில்லை. வியாசர் திரௌபதியை பின்வருமாறு விவரித்துள்ளார். அவளின் கண்கள் தாமரை போன்றும், கூந்தல் நீல நிறத்துடன் சுருள் சுருளாகவும், அவளது நிறம் கரியதாகவும், உடல் நறுமணம் 2 மைல்களுக்கு அப்பால் கூட வீசும். பூமியில் அவளின் அழகுக்கு ஈடு சொல்லாத அளவுக்கு தேவலோக பெண்போல் இருந்தாள் என்று விவரித்துள்ளார்.